ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, அதிக நேர இல்லறத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது, இதுக்கு மேலே என்னால் இல்லறத்தில் சரியாக ஈடுபட முடியவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் எந்த ஆணுக்குமே இருக்கக்கூடாது. சீறி எழும் காளையாக, துள்ளி சீரக்கூடிய குதிரையாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். ஸோ என்ன மாதிரியான குறிப்புங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தொடர்ச்சியாக ஆண்களுக்கான இல்லறம் சார்ந்த நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வியூஸும் நல்லா தான் போயிட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவும் ரொம்ப நல்லா தான் கொடுத்துட்ருக்கீங்க. அதில் சில பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் ஆண்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீர்கள்? ஆண்மை பலம் என்று தான் சொல்லுகிறோம், ஆனால் பெண்களுக்கு ஏன் அதை பற்றி ரொம்ப டீப்பாக சொல்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அவர்களுக்கு அந்த ஒரு உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் குறையிறது இல்லையா அப்படின்ட்டு கேள்விகளை ஆண்கள் எடுத்துரைக்கிறாங்க. பொதுவாக ஆண்கள் அப்படின்னு பார்க்குறச்ச இந்த இல்லறத்தில் அவர்கள் ரொம்ப வீக்கானவங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆண்கள் வீக்கானவங்களா? ஆண்மை அப்படிங்கிற விஷயமே ஆண்களை வச்சு தான் சொல்கிறோம். ஆனால் ஆண்களை வீக்கானவங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், அது நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மூலமாக நான் சொல்கிறேன், கேளுங்க. ஒன்று, ஒரு ஆணால் ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறை, அதிகபட்சமாக ரொம்ப சிரமப்பட்டு 3 முறை உச்சம் அடைய முடியும். ஆனால் ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சம் அடைய முடியும். எத்தனை முறை வேணுமானாலும் உச்சம் அடைய முடியும். ஸோ அந்த உச்சம் அடையக்கூடிய அந்த அந்த வகைகள் பார்த்தீங்கன்னா ஆணை விட பெண்ணுக்கு அதிகம். ஒன்று. ரெண்டாவது, உணர்வுகள் அப்படின்னு எடுக்கும்போது ஆணின் உணர்வுகளை காட்டிலும் பெண்ணினுடைய உணர்வுகள் ரொம்ப அதிகம். இந்த இந்த ஒரு எண்ணங்கள் அது ஆணை காட்டிலும் பெண்களுக்கு உணர்வுகள் அதிகம். அதனால் எப்பயுமே இந்த இல்லறம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகும்போது ஆண்களை காட்டிலும் பெண்களே ஒருபடி மேல் இருக்கிறார்கள். ஆனால் இதில் இயற்கை ஒரு செக் வச்சிருக்கு. இயற்கையை நாம் குறைத்து மதிப்பீடு செய்ய முடியாது. இயற்கை என்ன மாதிரியான ஒரு செக் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு ஆண் நினைத்தால் அவன் திருப்தி அடைவான், அவன் உச்சம் அடைஞ்சிருவான். அதே ஆண் நினைத்தால்தான் அவனோட சேரும் இணையையும் திருப்திப்படுத்த முடியும். ஆண் நினைக்காம அவனோட சேரும் இணையை திருப்திப்படுத்த முடியாது, அந்த ஆணும் திருப்தி அடைய முடியாது. அதனால தான் சொல்கிறது, ஆண் என்பவன் செயல்படுபவன், பெண் என்பவள் அந்த செயலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் நான் படித்து சொல்லுவேன், ஆண்களுக்கு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண் பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு நாம் சொல்கிறது இதனால தான். சரி,
இந்த நீண்ட நேரம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும்பொழுது ஆண்கள் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உச்சம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. அதாவது நான் ஆரம்பத்துலேருந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஆணினுடைய உச்ச நேரம் 4 to 7 நிமிடங்கள், பெண்ணினுடைய உச்ச நேரம் 14 நிமிடங்கள். ஸோ 14 நிமிஷம் அவங்கள கண்டினியூவாக கிளர்ச்சிப்படுத்தணும். அப்படி கிளர்ச்சிப்படுத்தும் பொழுது மட்டும்தான் அவர்களால் அந்த உச்சங்கிற நிலையை அடைய முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த 14 நிமிடங்கள் ஆண்கள் பெண்களை கிளர்ச்சிப்படுத்துவது, உணர்வுகளை தூண்டுவது அப்படிங்கிறது வெறும் உறுப்பினை மட்டும் பயன்படுத்தி அல்ல, அவர்களுடைய புற விளையாட்டு மூலமாகவும் அவர்களை கிளர்ச்சிப்படுத்தலாம். நாவால் சுவைப்பது, கையால் வருடுவது, தீண்டுவது, கொஞ்சுவது, முத்தம் ஆகிய பல சில்மிஷ விளையாட்டுகளின் மூலமாக வாக்ஷாயனர் அதுக்கு ஒரு பட்டியலே போடுறார். இந்த மாதிரியான பல விஷயங்களின் மூலமாக பெண்களை தொடர்ந்து 14 நிமிடங்கள் நீங்கள் கிளர்ச்சிப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உச்சமடைவார்கள். ஸோ ஆண்கள் பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, வெறும் உறுப்பினை மட்டுமே கொண்டு அந்த உச்சங்கிற நிலையை அடைஞ்சிட முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. வெறும் அந்த உறுப்பினை மட்டுமே யூஸ் பண்ணி அந்த நீண்ட நேரத்தை அனுபவிச்ச முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. உறுப்பு அப்படிங்கிறது 2ஆம் பட்சம்தான். நீங்கள் அந்த ஃபோர்ப்ளே என்று சொல்லக்கூடிய அந்த புற விளையாட்டு, அந்த கொஞ்சுதல்கள், அந்த விஷயத்தில் கலவிக்கு முந்தையதான புற விளையாட்டுகளில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்துகிறீர்களோ, எந்த அளவுக்கு அதில் நீங்கள் நேரத்தை கூட்டுகிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய இல்லறம் நல்லறமாக அமைகிறதா அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா பல பேர் அதில் சரியானபடிக்கு கவனத்தை செலுத்த மாட்டாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்க, பெண்களுக்கு அந்த ஃபோர்ப்ளே என்று சொல்லக்கூடிய கலவிக்கு முந்தையதான அந்த கொஞ்சுதல், அதில் தான் அவங்களுக்கு விருப்பங்கள் அதிகம், ஆசைகள் அதிகம், இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால் அவங்கள இந்த ஃபோர்ப்ளே என்ற விஷயத்தில் ரொம்ப அதிகமாக திருப்திப்படுத்துங்கள், கிளர்ச்சிப்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஆச்சுங்களா. அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. பல ஆண்கள் இந்த தவறை செய்கிறாங்க. பல ஆண்கள் இந்த தவறை செய்கிறாங்க. என்னன்னா, கலவிக்கு முந்தைய நேரத்திலும் கலவி முடிந்த பிறகும் ஆண்கள் பெண்களோடு பேசுறது கிடையாது. பல பேர் கலவிக்கு முந்தையது, அதாவது இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய துணைக்கிட்ட பேசுறதில்ல. உனக்கு என்ன மாதிரி செய்கிறது பிடிக்கும், இந்த மாதிரி நீ திருப்தி அடையிறியா அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு பரஸ்பரமாக கலவியில் ஈடுபடணும். ஒன்று. அந்த இல்லறம் முடிந்தவுடன் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்களா, உங்களோட கருத்துக்களை பரிமாறுகிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒன்று இல்லறம் முடிந்த வேண்டி பல ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒன்று தூங்க போயிடுவாங்க, இல்லைன்னா அதை வேறு வேலைந்தான் பார்க்க போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிகழும். இது பெண்களுக்கு ஒரு இரிட்டேஷனை ஏற்படுத்தும். பல பெண்கள் இதை விரும்புவது கிடையாது. பெண்கள் ஆண்களிடத்தில் விரும்புவது அன்பை மட்டும்தான். ஸோ பல பெண்கள் இதை வெறுக்கிறார்கள். ஆண்கள் கலவிக்கு முந்தைய நேரத்தில் அவர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும், ஃபஸ்ட்டு பேசணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா, இந்த காஞ்ச மாடு கம்பளம் மேயறதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிகிறதுங்கிறது அப்படி தானே புரிய வைக்க முடியும். எடுத்த உடனே தொடங்கிறதுங்கிறது அது சரி வராது. உட்காந்து பேசி உங்களுடைய அன்பை பரிமாறிக்கிட்டு காதலை பகிர்ந்த பிறகு ஆரம்பிங்க. இல்லறம் முடிந்த பிறகு என்ன பண்ணணும், அதே மாதிரி உனக்கு திருப்தி அடைஞ்சதா, நீ நல்லா இதில் திருப்தி கண்டியா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அப்பையும் உங்களுடைய அன்பை பரிமாறிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய அன்பை எந்த அளவுக்கு கலவிக்கு முந்தைய நேரத்திலும் கலவி முடிந்த பின்பும் பரிமாறிக்கொள்கிறீர்களோ,
உங்களுடைய அந்த ஒரு ஆசையை பரிமாறிக்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய அந்யூன்ய பந்தம் அதிகரிக்கும், உங்களுடைய காதல் பந்தம் அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் என்னென்னா, ஆண் பிள்ளைகளினுடைய கவனம் எப்பயுமே காதல் தொடங்கி காமத்தில் முடியும். ஆனால் பெண் பிள்ளைகளுடைய மைண்ட் திங்கிங் எல்லாமே காதலில் தொடங்கி காதலிலேயே சுற்றி கொண்டிருக்கும். அவர்களுக்கு காமம் என்பது அவசியமற்றது. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே, ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெண்கள் பெருசாக அதை லைக் பண்ணுறதில்ல, வேணான்னு ஸ்கிப் பண்ணுறாங்க. அந்த ஆண்களை வந்து பெருசாக அந்த 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 ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க அவ்வளோவா அக்கறை காட்டுறதில்ல. பல ஆண்கள் புலம்புறதும் உண்டு. என் மனைவி முன்ன நல்லா இருந்தாங்க, ஒரு குழந்தை பிறந்துச்சு கண்டுக்கவே மாட்டிக்கிறா அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அது ஆண்கள் புலம்புறதும் இருக்கிறாங்க. ஏன்னா பெண்களுடைய மனம் எப்பவுமே அன்புக்கு மட்டும்தான் இயங்கும். நீங்கள் அன்பை மட்டும் செலுத்திட்டீங்க, அவங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு அவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ, எப்போ தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்பயே அவங்க உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு காதல் அடிமையாக மாறிடுவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, உங்களுக்காக அவங்க எதையும் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இது எல்லாமே ஆண்களினுடைய கையில் தான் இருக்கு. ஆண்கள் பெண்களை ஒரு காலமும் அதிகாரம் கொண்டு அடக்க முடியாது, அதிகாரம் கொண்டு அவர்களுடைய மனதிலே இடம் பிடிக்க முடியாது. அன்பினை கொண்டும் காதலை கொண்டும் அதை வைத்து மட்டும்தான் பெண்களினுடைய மனதிலே ஆண்கள் இடம் பிடிக்க முடியும். இதை ஆண்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது அன்பா பேசுங்க, பண்பா பேசுங்க, சிரிச்சு பேசுங்க. அவங்க மேலே நீங்கள் அக்கறை காட்டுறதை அவங்களுக்கு உணர்த்துங்க. பல ஆண்கள் சொல்லுவாங்க, ஆசை பிரியம்லாம் மனசுக்குள்ள இருக்குதுங்க, எனக்கு காட்ட தெரியாதுங்க அப்படிம்பாங்க. காட்ட தெரியலன்னா அப்படி காட்டாமையே போயிட வேண்டியதுதான். வெளிக்காட்ட வேண்டும். நம்மளுடைய விருப்பங்கள், ஆசைகள், பிரியங்களை வெளிக்காட்டினா மட்டும்தானே நம்மளால வந்து அந்த அன்புங்கிற விஷயத்துக்குள்ளேயே அவங்கள புரிந்து கொள்ள வைக்க முடியும். நீங்கள் அவங்க மேலே அன்பு காட்டுறங்கிறது எப்படிங்க புரிஞ்சுக்க வைக்க முடியும்? உங்களோட காதலை வெளிப்படுத்துறதுனால தாங்க புரிஞ்சுக்க வைக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த அன்பு காதலை காட்டுங்க, வெளிப்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் ஆண்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, திருமணம் ஆன புதிதில் பெரும்பான்மையானவர்களுக்கு சண்டை வர்றது, பிரிஞ்சு போகிறது. அதுக்கான காரணம் மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போகிறது. பொதுவாக பெண்கள் அதிகமாக பேசக்கூடியவங்க, அவங்களுக்கு ரொம்ப ஸ்பீச் நாலேஜ் ரொம்ப அதிகம். ஆண்களுக்கு கேட்கறது ரொம்ப பிடிக்கும், கேட்டு செயல்படுறது பிடிக்கும். பெண்களுக்கு பேசுறது பிடிக்கும், பேச்சின் மூலமாக அதை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி சிஸ்டமே எப்படி தெரியுமா, ஆசிரியர் பாடம் நடத்துவாங்க, சரி வாயில் சொல்லி தருவாங்க, அதை நம்ம அப்சர்வ் பண்ணி நாம் படித்து இது பண்ணுற மாதிரி தான் வரும். அதனால தான் இந்த ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிக அளவு மார்க் எடுக்கிறதுக்கு காரணம். ஸோ பெண்களுக்கு பேச பிடிக்கும். ஒன்று, புது புது அனுபவங்களை ரசிக்க பிடிக்கும். ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே வீட்டுக்குள்ளே 1 வருஷம் உக்காந்துட்டு கிடந்தாலும் கம்முன்னு இருந்துக்குவாங்க, டிவி பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அழகாக இருந்துக்குவாங்க. ஆனால் பெண்களால் அப்படி இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2 பேரையாவது தினம் பார்த்து பேசினா தான் எங்களுக்கு பொழுது போகும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் அவங்களால இருக்க முடியும். ஆண்களை போல பெண்களில் இயற்கை அப்படி தான் படைத்து இருக்கிறது. பெண்களுடைய மனநிலையை முழுமையாக புரிந்து கொள்வன் தான் சிறந்த ஆண்மகன். நான் தான் அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பல ஆண்கள் இதை புரிந்து கொள்றதில்ல. திருமணமான புதிதில் ஒரு 2-3 மாதம், 2-3 மாதங்கள் அளவுக்கு அவங்களோட டைமை ரொம்ப நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். பேசுகிறதுல அதிக நேரத்தை எடுத்துக்கணும், வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுல அதிக நேரத்தை எடுத்துக்கணும். அந்த ஒரு முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முதல் கோணலை, அதாவது முதல் ஸ்டெப்பை கரெக்டாக எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு வரைக்கும் உங்களால் நல்ல ஒரு நீட்டாக கொண்டு போக முடியும். ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் நீங்கள் அழகாக நீட்டாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க.
அன்பை பரிமாறுங்க. புரியுதுங்களா? உங்களால் எந்த அளவுக்கு காதலை அள்ளி தெளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அள்ளி தெளிங்க. இல்லைங்க என் மனைவி கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கா, கொஞ்சம் நான் தான் கெத்துங்கிற மாதிரி என்ன அடக்கிற மாதிரி இருக்கிறா அப்படின்னா சரி, அடங்குனா தான் அடங்கிட்டு போகட்டுமே. எந்த ஒரு ஆண் பெண்களிடம் அடங்கி போகிறானோ அந்த ஆணினுடைய வாழ்வே சிறப்பானதாக அமைகிறது. புரியுதுங்களா? அடங்கி போகிறதுனா என்ன, அன்பில் அடங்கிறது தான். வேறு எதுலையும் அடங்கிறதுலாம் அடங்க முடியாது. ஒரு தவறான விஷயத்துக்கெலாம் அடங்கி போக முடியாது. பட் அன்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளை கொஞ்சம் ரூல் பண்ணுறாங்க, நம்மளை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுறாங்க, ஃபோன் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது அது அவங்களோட ஓவரான ஒரு லவ்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கிறதுல தப்பு இல்லை, ஒரு 2-3 மாதம் ஓகே அப்படின்ட்டு. காலம் கடக்க 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 அவங்க என்ன ஆகுவாங்கன்னா, உங்களை அவங்க முழுமையாக நம்பும் பொழுது, அவர்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் அவர்களுடைய மனதில் முழுமையாக உட்காரும் பொழுது கண்டிப்பாலும் பெண்கள் உங்களுக்கான ஃப்ரீடமை கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உங்களை நம்புவாங்க. உங்களின் மீது ஆசையையும் அன்பையும் அள்ளி பொழிவார்கள். ஸோ திருமணமாகும் முதல் 3 மாதங்கள் இதை நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்கணும். தயவு செஞ்சு கட்டாயமாக இந்த விஷயத்தை கடைபிடிச்சே ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி பல ஆண்கள் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த இல்லறம் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுறோமோ அப்படின்ட்டு பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு இயற்கையாகவே சீக்கிரமாக வெளியேற பழக்கம் இருக்குது. அது வந்து ஆண்கள் சொல்கிறது. நான் வந்து ரொம்ப நாளாக கையை யூஸ் பண்ணி சந்தோஷம் கண்டுட்டு இருக்கேன், ஆண்கள் சொல்கிறது. ஆனால் எனக்கு அது சீக்கிரமாக வந்துடுது. 1 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும், இல்லை 2 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். இப்போ எனக்கு கல்யாணம் ஆக போகுது, இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது. அதே மாதிரி 1 மாதம் 1 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டுன்னா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு புலம்புற எத்தனையோ ஆண்கள் நம்மக்கிட்ட கேட்பாங்க. அது மாதிரி தான் வருமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வரவே வராது, பயப்பட தேவையில்லை. அது என்ன அப்படின்னா, நீங்கள் கையை யூஸ் பண்ணி பண்ணும் பொழுது கொடுக்கக்கூடிய ஃபுல் ஃபோர்ஸ், அதிகப்படியான படிக்க கொடுக்குற அழுத்தம், வேகம், இதன் மூலமாக உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் வர விஷயம் நீங்கள் கொடுக்குற அந்த வேகம், அழுத்தம், அது மூலமாக 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வந்துடுது. பட் நீங்கள் ஒரு இல்லறத்துக்குள்ளே போகும்போது உங்களோட துணையை அணுகும் பொழுது, அவர்களோடு நீங்கள் இல்லறத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாலும் அவ்வளவு நேரம் நீங்கள் வந்து ஈடுபடணும் அப்படிங்கிற அதை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சு போகணுங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் இல்லை. நீண்ட நேரம் ஈடுபடுவீங்க. அவ்வளோ சீக்கிரம் வரவும் வர அது வேற, இது வேற. நீங்கள் கையால் செய்யறதுங்கிறது வேற, அது வேற விதமான கலவி. அது நீங்கள் உங்களுக்கு நீங்களே திருப்தி காண்பது. அதை இதோட கொண்டு வந்து சேர்க்காதீங்க. அது ஒன்று. 2வது, நீங்கள் வந்து அந்த புதிதாக ஒரு பெண்ணை அணுகி நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது அதனோட விஷயம் வேறு. அதில் நீங்கள் அதிக நேரம் இருப்பீங்க, புது அனுபவமாகவே இருக்கும். நீங்கள் இப்போ கற்பனை பண்ணிகிட்டு இருக்க விஷயம் எல்லாமே இப்போ மாறிடும். என்னால் நீண்ட நேரம் செய்ய முடியுமா, அப்படியே அப்படியான்னு தேவையற்ற கற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே மாறி போகிறத உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு திருமணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது ஆண்கள் வந்து என்ன மாதிரி தங்களை தயார்படுத்திக்கணும்னு சில பேர் கேட்பாங்க. அதாவது, எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுதுங்க, நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. என்ன மாதிரி தயார்படுத்த முடியும்? ஒரு தேஜஸை உண்டாக்குனீங்கன்னா நீங்கள் தயாராகிடுவீங்க. தேஜஸ்னால் என்னங்க, அதுவே பல பேருக்கு தெரியாது. தேஜஸ்னால் ஒரு பொலிவு, ஒரு பிரகாசம். அதை உங்களோட முகத்தில் கொண்டு வந்தீங்கன்னா ஓகே. என்னங்க க்ரீம் இருக்குது கடையில், அதை வாங்கி மூஞ்சில் அப்பனோம்னா நல்லா தேஜஸ் வந்துடும், பொலிவு வந்துடும் அப்படிமோ. ஆக்சுவலாக அந்த காலத்தில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ஆண்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதை செய் ப்ராப்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆண்கள் வந்து ஏற்று செய்வாங்க. அதை செய்து அவர்கள் வந்து தங்களை தயார்படுத்துவாங்க. இது இப்போ கிடையாது,
இப்போ பாட்டிகளே இல்லை. வீட்டில் பாட்டிகள் இருந்தால் தானே பாட்டிகள் அதை சொல்லுவாங்க, தாத்தாக்கள் அதை சொல்லுவாங்க. பாட்டி தாத்தாவெல்லாம் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டோம்னா எங்கே போய் நம்மளுக்கு அந்த தகவல்லாம் கிடைக்கும்? ஏதோ நம்ம தான் ஃபோனை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தானே இன்றைக்கி காலம் போயிட்டுருக்கு. ஸோ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது, 1 மாதம் இருக்குது, 1.5 மாதம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நிறைய மீன் உணவுகளை கொடுப்பாங்க. மீனில் ரகரகமான மீன் இருக்கும். அந்த மீனாக கொடுப்பாங்க, கருவாடாக கொடுப்பாங்க. கருவாடும் மீனும் ஆண்மையை அசுர வேகத்தில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இது பல பேருக்கு தெரியாது. இது அதாவது அந்த காலத்து ஆளுகளுக்கு தெரியும். அந்த காலத்தில் ரொம்ப வயசான ஆளுகள் இருந்தாங்கன்னா போய் கேட்டால், தாத்தா பாட்டி தாத்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், மீன் கருவாடு தான்பா அப்படிமா. மீனும் கருவாடும் அதாவது அந்த ஆணுக்கு எவ்வளோ தூரம் டெஸ்டோஸ்ட்ரானோட கவுண்ட் ரொம்ப லோவாக இருந்தாலும், அதாவது இந்த டெஸ்டோஸ்ட்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மையை கொடுக்குற ஒரு ஹார்மோன். இது இன்க்ரீஸ் ஆகணும். சில பேருக்கு கம்மியாக இருக்கலாம். அது கம்மியாக இருந்ததுன்னா பயப்பட தேவையில்லை. உடனே கம்மியாயிடுச்சே ஐயோ அச்சோன்னு பயப்பட தேவையில்லை. சில காரணங்களால் கம்மியாகும். அது தூக்கமின்மையினால், டென்ஷன்னால், சாப்பிட்ற உணவு பண்ணங்களால், பல விதத்தில் அவங்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் லெவல் லோவாகலாம். அதை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாதம் கேப் இருக்குன்னா அதுக்குள்ளே அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா மீனும் கருவாடு தான் ஒரே வழி. டெய்லி உணவுகளில் மீனும் கருவாடும் சேர்த்துங்க. இன்றைக்கி கருவாட்டு குழம்பு யாருக்குமே சமைக்க தெரியாது. மீன் குழம்புன்னாவே, ஆனால் இப்போ மீன் குழம்பு ஓரளவுக்கு எல்லாருமே சமைக்க கற்றுக்கிட்டாங்க, அவர்களுக்கு செய்கிறாங்க. அதுவும் குழம்பு மீனாக தான் சாப்பிடணும், பொரிச்சு சாப்பிடலாம் கூட. ஏன்னா பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, உடம்பு போட்டுருவீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 50 கிலோ இருப்பீங்க, நீங்கள் போய் மணமேடையில் நிற்கும் போது 80 கிலோ வந்துடுவீங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை ஆகிடும். அதனால் பொரிச்சு சாப்பிடக்கூடாது. அப்படின்னு அந்த காலத்தில் சுட்டு சாப்பிடுவாங்க, மீனை சுட்டு சாப்பிடுவாங்க. இப்போலாம் சுட்டுலாம் சாப்பிட முடியாது. நீங்கள் குழம்புல போட்டு சாப்பிடு. உங்கள் வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறார், அவர் கல்யாணம் ஆக போகுதுன்னா மீனும் கருவாடும் கொடுத்தீங்கன்னாவே வித்தின் 15 நாள்லேயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆண் பிள்ளைகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுவும் திருமணத்துக்கு முன்னாடி தங்களுடைய உடம்பை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 1 மந்த் இருக்குது அப்படின்னு சொன்னால் டெய்லி 1 hour நடங்க. தினமும் 1 மணி நேர நடைப்பயிற்சி, மெதுவாக சீரான நீண்ட தூர நடைப்பயிற்சி. இதுவும் டெஸ்டோஸ்டெரானினுடைய கவுண்ட்டை அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யும். சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, இது ஒரு சின்ன டிப்ஸு. இது ஒரு பூவு, என்ன, செம்பருத்தி பூ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த 5 இதழ்களை கொண்ட சிகப்பு நிற செம்பருத்தி. செம்பருத்தியிலேயே பல செம்பருத்திகள் இருக்குது. இன்றைக்கினா ஹைப்ரிட் வந்துருச்சு. வெள்ளை கலரு, மஞ்சள் கலரு, அடுக்கு செம்பருத்தின்னு இருக்குது. சிவப்பு கலர்லேயே அடுக்கு செம்பருத்தி அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி செம்பருத்தியில் நிறைய வகைகள் வந்துருச்சு. அதில் 5 இதழ்களை கொண்ட சிவப்பு நிறத்திலான செம்பருத்தி பூ, இது நிறைய மருத்துவ நன்மைகள் கொண்டது. மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த செம்பருத்தி பூவு. அதாவதுங்க, இந்த செம்பருத்தி பூவை பற்றி சொல்லணும்னா தங்க பஸ்ப சத்து நுழைந்தது இந்த செம்பருத்தி பூ. அதாவது செம்பருத்தி செடி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. வீட்டில் அவசியம் ஒரு செம்பருத்தி செடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த செம்பருத்தி கோலை நீங்கள் நட்டு வச்சிங்கனாவே வந்துடும். அதை நீங்கள் செடியாக எடுத்துகிட்டு வைக்கணுங்கிறத கூட இல்லை. செம்பருத்தி கோலை நீங்கள் நட்டு வச்சிங்கனாவே அழகாக செம்பருத்தி செடி வந்துடும். இந்த செம்பருத்தி செடியிலேருந்து பிறகு பூ, அந்த 5 இதழ்களை கொண்ட இந்த செம்பருத்தி பூ சிவப்பு நிறத்தான பூ அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது.
இன்னும் சொல்லப்போனால் இந்த தங்க பஸ்ப சத்துங்கிறது ஒரு ஆணினுடைய இளமையை குன்றாமல் பாதுகாக்கும். அந்த காலத்தில் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை வந்து முறையாக சாப்பிடுவாங்க. அதை சூரணமாக்கி அதோட சில சூரணங்களை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். இது ஒரு தாது புஷ்டி சூரணம் அப்படின்ட்டு இதுக்கு தனியாக ஒரு பேர் இருக்குது. அதனோட செய்முறை இப்போ கொஞ்சம் இல்லை. இப்போ ஏடுகளில் வந்து அதனோட செய்முறைகள்லாம் பெருசாக இல்லை. அகத்திய பரிபூர்ணத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட்டு குறிப்புகள் தெளிவாக இல்லை. இந்த காலத்துக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். ஸோ இந்த செம்பருத்தி பூ அப்படிங்கிறது தங்க பஸ்ப சத்துக்கள் நிறைந்தது. இளைஞர்களுக்கு இளமையை வாரி வாரி வழங்கக்கூடிய சக்தி பெற்றது இந்த செம்பருத்தி பூ. சரிங்களா? இந்த 5 இதழ்களை கொண்ட செம்பருத்தி பூவை வந்து டீயா வச்சு குடிக்கிறதுனால டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் அபரிவிதமாக இன்க்ரீஸ் ஆகும். தங்கச்சத்தை அபரிவிதமாக உடலில் பெருகும். உடல் மினுமினுப்பாகும். உடல் வந்து நல்ல ஜொலிஜொலிப்பாகும். இழந்த ஆண்மை சக்தியை மறுபடியும் நீங்கள் பெறுவதற்கு இது வழிவகை செய்யும். ஒரு 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 கோர்ஸ் மாதிரி தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் இந்த செம்பருத்தி பூ டீ தேநீரை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கொள்றதின் மூலமாக உங்களினுடைய ராஜ உறுப்புகள் அத்தனையும் பலப்படும். திரவமாக ரொம்ப தண்ணி மாறி போகிற உங்களுடைய இந்திரியம் கூட நல்லா மணி மாறி கெட்டியாக போகிறத பார்க்க முடியும். நல்லா மணி மாறி கெட்டியாக திடமாக போகிறத பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நீண்ட நேரம் இல்லறம் அமையணும் அப்படின்னு சொன்னால் இந்த செம்பருத்தி பூ குடிநீரை குடித்து விட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடலாம். இப்போ இல்லறத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு 3 to 5 செம்பருத்தி பூக்களை பறித்து அதனுடைய இதழ்களை தனியாக எடுத்துட்டு நல்லா ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த இதழ்களை போட்டுட்டு மிதமான சூடு பண்ணினீங்கன்னா 1 கிளாஸ் ஆகிற மாதிரி சூடு பண்ணணும். 1.5 கிளாஸ் 1 கிளாஸ் ஆகணும். அதன் பிறகு வடிகட்டிக்கோங்க. இந்த அது தேவைப்பட்ட சர்க்கரை போட்டுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க சர்க்கரை போடக்கூடாதும்பாங்க. சர்க்கரைக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. பல பேர் என்னங்கிறாங்க, ஐயோ நான் நாட்டு சர்க்கரை சாப்பிட்றேங்க, சர்க்கரையும் எனக்கு வராதுங்கிறாங்க. ஆக்சுவலாக 2 ஒன்று தான். நாட்டு சர்க்கரையும் ஒன்று தான், சர்க்கரையும் ஒன்று தான். என்ன சர்க்கரைங்கும் போது பாலிஷ் பண்ணி வருது. நாட்டு சர்க்கரை நம்ம அப்படியே கரும்புலேருந்து எடுத்து வரோம். வேறு ஒன்றும் இதில் டிஃப்ரெண்ட் இல்லை. கொஞ்சம் அந்த கலோரிகளினுடைய குறைவு இருக்குமே தவிர ரெண்டுமே அளவுக்கு மிஞ்சினா நஞ்சு தான். அதனால் சேர்க்கறதுன்னு ஆகிப்போச்சு. நம்ம நாட்டு சக்கரை வாங்கி அது காஸ்ட்லி வேறு. அதை வச்சு இன்றைக்கி தனி வியாபாரமே நடந்துகிட்ருக்குது. நாட்டு சக்கரை அப்படிங்கிறத வச்சு வியாபாரமே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்குலாம் அது வந்து ஒர்த்து இல்லை. ஸோ நீங்கள் சர்க்கரையே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீனி போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. போட்டு மிக்ஸ் பண்ணி அழகாக நீங்கள் உள்ளுக்கு குடிக்கணும். ஹைபிஸ்கஸ் டீ, அதாவது செம்பருத்தி பூ டீ அப்படின்ட்டு அதை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதிக நேரம் இல்லறத்தில் உங்களால் ஈடுபட முடியும். நீட்டாக ஈடுபட முடியும். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும். உங்களோட துணையே ஆச்சரியப்படுவாங்க. 1. 2வது, இந்த செம்பருத்தி பூவை வெறுமனே ராவா ஒரு 2 பூவை அப்படியே முழுமையாக சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டு ஒரு 10 to 15 நிமிடம் கழித்தும் ஈடுபடலாம். இது 2வது மெத்தடு. முதல் மெத்தடு வந்து 3 to 5 பூவை பறித்து 1.5 கிளாஸ் 1 கிளாஸா சுண்ட காய்ச்சி அந்த தேநீரை குடிக்கிறது ஒரு ரகம். 2வது ரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு அந்த இதழ்களை எடுத்துட்டு அதை நீங்கள் வாயில் போட்டுட்டு மென்று தின்னுட்டு வெந்நீர் குடிக்கிறது 2வது ரகம். இப்படி குடிச்சிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீங்கன்னா அதிக நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடலாம். இப்படி
2 முறைகளில் ஈடுபடலாம். அப்படியே ஈடுபடலாம், அப்படியே ஈடுபடலாம். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. இதில் ஏதாவது ஒரு பக்க விளைவுகள் இருக்குதா, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டால் எந்த பக்க விளைவுகளும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீண்ட நேரம் சந்தோஷமாக திருப்தியாக ஈடுபடுறதுக்கு இது ஒன்றே போதும். நல்ல வகையில் வழிவகையாக இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் பல ஆண்கள் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி அந்த இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய டைமிங் எப்போ அப்படின்னு சொல்லுங்கள், எந்த டைமிங்கில் ஈடுபட்டால் இயற்கையாகவே அதிக நேரம் ஈடுபடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக வெறு வயிற்றில் ஈடுபடுறது சிறப்பு. எப்போனாலும் ஈடுபடுங்க. வெறு வயிற்றில், அதாவது வயிற்றில் எதுவும் இருக்கக்கூடாது. ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு இது பண்ணி இருக்கக்கூடாது. நீர்ம உணவுகள் வேணால் அது ஜூஸு, பால், டீ இந்த மாதிரி குடிச்சிட்டு வேணால் ஈடுபடலாம், தப்பு இல்லை. பட் திட உணவுகள் சாப்பிட்டுட்டு உடனே ஈடுபடக்கூடாது. அது ஜீரணமான வெயிட் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் கழிச்சிட்டு வேணால் ஈடுபடுங்க. பொதுவாக நான் சொல்கிறது விடியற காலையில் ஈடுபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டெஸ்டோஸ்டரான் ப்ரொடியூஸ் ஆகிற டைமிங், அந்த அளவுகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் விடியற காலையில். ஸோ அப்போ ஈடுபடுறது சிறப்புன்னு சொல்லுவோம். மற்றபடி எப்போனாலும் ஈடுபடலாம். வாக்சாயனருடைய கூற்றின்படி எப்பொழுது வேண்டுமானா, இருவரினுடைய ஒப்புதலின் பேரில் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இல்லறத்தில் ஈடுபடலாம். அதுதான் அவருடைய கூற்று. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.